ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தேவனில் எபிசோட் 193வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம் சீசன் 5ல். ஸோ லைக் போட்டு இந்த வீடியோ வருவாங்க. ஸோ இந்த எபிசோட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த சீனோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோட் என்னென்ன காமிச்சு இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போகிறாங்க. ஸோ அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸ் வெட்டிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீனில் காட்டுறாங்க. அந்த இதில் பயங்கர பவரான ஃப்ளக்சுவேஷன் இருக்கா. ஸோ இதை பார்க்குற வைஸ் மாஸ்டர் இவர்கிட்ட கேட்பான், அந்த யங் ஜென்ரேஷன் இந்த மாதிரி மாஸ்டருக்கு அடிப்படுமான்ட்டு. ஸோ இந்த அட்டாக் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் மாஸ்டர் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல பயங்கரமான கொடூரமான இருக்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஜியான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காப்பாற்றி கூட்டு வரோம். அந்த ஃப்ளேம் ஹீரோ கையில் தான் கொண்டு வருவான். ஸோ அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை போட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு அவன்கிட்ட இருக்க. நம்ம இன்னொரு கேட்பாங்க, என்னாச்சு உனக்கு எதுவும் அடிப்படிச்சான்ட்டு. நம்ம ஜியானா நீ பண்ண அட்டாக் பயங்கரமாக இருந்துச்சு ஜியான், கண்டிப்பாக உனக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கும், அவன் கண்டிப்பாக பயமாக அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தனா உண்மைஷங்க அவனோட இப்போ தான் அவனோட முகத்தை காட்டுறாங்க. அந்த மாஸ்க் இல்லாமல் அவனுக்குமே அடிபட்டிருக்கு. ஸோ அவனுக்கு எந்த நிற்க நம்ம ஜியானை நான் அவங்க கூட சண்டைக்கு வரேன்டா, உனக்கு சண்டை பண்ண கேங் கூட சண்டை போகிறான் அப்படின்ட்டு சண்டைக்கு ரெடியாக இருக்கேன். உண்மைஷங்க சொல்லும் அந்த இடத்துல, உன் கூட சேர்ந்து சண்டை போட்டதுனால என்னையும் உன் லெவல் பவலுக்கு ஈக்குவல் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா, உங்கள் எல்லாருமே சப்ரஸ் பண்ணுற நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவன் உண்மையான பவரை வெளியே கொண்டு வரான். அந்த இடத்துல எக்கச்சக்கமான டெபிள் சோல்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வர ஆரம்பிக்குது. எல்லாமே அவன் கூட மெர்ஜாக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தான் தெரியுது அவனோட ரியல் பவர். அவன் இவ்வளோ நேரம் அவன் பவரை ஹைட் பண்ணி வச்சிருக்கான்றது. ஸோ அதில் இந்த எல்லாரும் கண்டுபிடிச்சிரு. ஸோ 5 ஸ்டார் டூஷன் ஏண்டா உனக்கெல்லாம் கேவலமாக இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஏன்ஷியன்ட் கிளான் ரூல்ஸ் படி 5 ஸ்டார் கீழே இருக்கிறவங்கள தாண்டா வரணும், நீ ஏட்டா அப்போ ரூல்ஸை மீற அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரூல்ஸ் பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, இந்த ஃப்ளேமை வேறு யாரும் ஆப்டேன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒழுங்காக அந்த ஃப்ளேமை என்கிட்ட கொடுத்துரு ஜியான் அப்படின்ற இவனுமே கேட்டுருக்கான். நம்ம ஜியானை உடனே அட்டாக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அவனோட டிராகன் சோலை பார்த்தீங்கன்னா வெறி எடுத்துட்டு அட்டாக் பண்ண போகிறான். இந்த இடத்துல ஏன்ஷியன்ட் வாய்ட் டிராகன் ரொம்ப பவர்ஃபுல்லான கிளான் தான், ஆனால் இப்போ என்னோட பவர்ஃபுல் நீ கிடையாது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானை அசால்ட்டாக பின்னாடி தள்ளிடுறான். நம்ம ஜியானை யுன்னரை பிடிச்சி சேஃப்டியாக காப்பாற்ற நேரத்தில் பேசிட்டு இருக்க அந்த எல்டரும். ஸோ இந்த இடத்துல என்னோட பவர் ஆல்ரெடி கொஞ்சம் வீக்காக இருக்கு, அவங்க கூட இப்போ சண்டை போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோ பிடிக்கதான் பட்டு வேகமாக வந்துகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ பார்த்தா விடாமல் தப்பிச்சு போயிட்டு இருக்கேன். ஸோ என்னதான் நம்ம டீச்சர்லாம் தடுக்க போனாலும் சோல் கிளான்ஸ் அவனுங்களும் தடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ விடாமல் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா தப்பிச்சு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். அவன் ஒரு இடத்துல ஹீரோ பிடிக்க வரான். அவனோட ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிக்கிறான்றான். ஹீரோ அவ்வளோ தாண்டா முடிஞ்சா என்ன பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல டிமன்ஸ் ஒட்டச்சிக்கிட்டு வந்த ஒரு அட்டாக் அவனோட ஃபுல் சோல் ஃபார்மையும் டிஸ்ட்ராய் பண்ணுறது. யாரா அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக 5 ஸ்டார் டூஷன்ல யாரா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க. யாரு நம்ம பிளட் சென், நம்ம எக்ஸியோச்சன். இவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கேட்பான், சீனியர் உங்களுக்கு அந்த சீலை ரிமூவ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்கேன். ஆமாம் கொஞ்சம் டைம் எடுத்தது, ஆனால் அந்த ஃப்ளேமோட சீலை கம்ப்ளீட்டாக நானே இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன், இப்போ எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன பண்ணுவோம், அடுத்த செகண்ட் இருக்கிற எல்லாருமே கொட்டூரமான ப்ரெஷராக இருக்கும். அந்த இடத்துல எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட டிசெண்டன்ட்டை நீ இந்த மாதிரி அட்டாக் பண்ணிருக்க. ஹீரோக்கு சரியான ஷக்கு, சீனியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் டூஷனோட மிட் ஸ்டேஜ்க்கு ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்னு சரியான ஷக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வர்ற டென்ஷனுக்கு அடுத்த செகண்ட் அவரோட ஆக்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸியோச்சன் வெளியே எடுத்துருவாரு. சண்டை போடுறதுக்கு பக்காவாக ரெடியாக இருக்காரு. சோல் கிளான் லீடர்னு சொல்லுவாங்க இடத்துல, நீ எக்ஸியோ கிளானை சேர்ந்தவனா எங்களுக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கணுமே, எங்கள் டேட்டா பேஸில் உன்னை பற்றி இருக்குமே, ஆனால் ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கடா இருந்த அப்படின்ட்டு இவனை புரியாமல் எக்கச்சக்க கேள்வி கேட்டிருக்கேன். சும்மா பேசிக்கிட்டு இருக்காருன்னு அடுத்த செகண்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பிளட் டாக்ஸை எடுத்து விசுவா பாருங்க. இதை பார்த்து அள்ளு இருக்க அவனு தப்பிக்க பாருங்க. சரி இவன் பவர் என்னன்னு தெரியாமல் நம்ம அவசரப்பட்டு இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா இதில் டிஃபெண்ட் பண்ணுறான். சைட் பேஸாக அந்த சோல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவன் பண்ணுற அட்டாக்கை எல்லாத்தையும் இப்போ அசால்ட்டாக பிளட் ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் அடி பாருங்க. அடிக்க அந்த ஸ்லாஷ் அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் தெரிச்சிட்டு பார்த்து அவனை தூக்கி அடிக்கப்படுது. டிமென்ஷன்லாம் அப்படியே ஒட்டச்சு சல்லி டோருக்கு ஆரம்பிச்சு அவர் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஹெவன்லி ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு அடிக்கிறாரு. ஸோ கடைசி ஸ்ட்ரைக்காக பார்த்தீங்கன்னா அவரோட சோல் பேட்டர்ன், சோல் அந்த பேட்டர்ன் வருது, அதை வச்சு ஸ்ட்ரைக் அடிக்குது. பார்த்து இவனுக்கு அல்ல கண்டிப்பாக எக்ஸோ கிளான் சேர்ந்தான் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஷீல்டு உருவாகிறான். அவனை சுற்றி ஆர்மர் மாதிரி. ஆனால் அடிச்ச அந்த ஸ்லாஷ் அது அப்படியே 2ஆ பொழந்துருச்சு. இந்த இடத்துல பொழந்து அவனுக்கு தூக்கி அடிக்கப்பட பல டிமென்ஷன் ஒட்டச்சிட்டு போய் விடுறான். நம்ம எக்ஸியோச்சுன்னு மாசா அந்த இடத்துல நிற்கிறாரு இடத்துல. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க இடத்துல கண்டிப்பாக அவரோட பவர் ரொம்பவுமே ஃபர்பிடனாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல அடி வாங்க அவனும் எழுந்திருக்குமே மிஞ்சிருக்க, இவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்கள் கிளான் பையனை தொற்றுப்பா அப்படின்ட்டு இவனும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா
அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இடத்துல ஓல்டு ஹுன்மோ ஓல்டு ஃப்ராக் இன்னும் எவ்வளோ நேரம்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது இடத்துல வந்து. ஸோ இந்த இடத்துல வந்து ஹுன்மேஷங் நீ என்ன ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு இவ்வளோ நேரமாக அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு சோல் கிளானோட எல்டர் வரான். அவன் பேர் ஹுன்மெய்மோ 5 ஸ்டார் டூஷிங் அவன் பார்த்தீங்கன்னா அப்பீராக இருந்தான். இதை பார்த்தோன்னே இந்த ஏன்டா அவங்களுக்குலாம் கேவலமாகவே இல்லையா இப்படி ரூல்ஸை மீறி பார்த்தா இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இவனும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இடத்துல ரூல்ஸ் ஆகுது மயிராகுது எனக்கு அந்த ஃப்ளேம் வந்து வேறு எந்த கிளானும் ஆப்டைன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவனும் எக்கச்சக்க அது ஸ்பிரிச்சுவல் ஃப்ராக் மாதிரி வச்சு எல்லாரும் கொடூரமான ப்ரெஷரை பார்த்து நான் வந்து போட்டுருக்கேன். ஸோ யாராலுமே ஒன்றும் நகர முடியல. அந்த அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கிருந்தோ அந்த லைட் எனர்ஜி இருக்கிற எல்லா ஃப்ராகையும் அடித்து அந்த அட்டாக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுது. யாராதுன்னு பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துல வெளியே வந்தது ஒரு மாடு, ஒரு கவு பார்த்தீங்கன்னா வெளியே வந்தது. என்னடா மாடு வந்திருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரும் அசால்ட்டாக வாயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளவரை கடிச்சிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்த உடனே ஸ்மால் பில் டவரோட லீடர் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சிஸ்டருக்கு வணக்கங்கள் அவர் மரியாதை செலுத்துறாரு. ஸோ இந்த இடத்துல அந்த மேலே உட்காந்துருக்கோம் இவர் பார்த்துட்டு இந்த இடத்துல நீ அந்த ஸ்மால் பில் டவரோட லீடர் தானே பரவாயில்லையாப்பா அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அதுக்குள்ளே நீ வந்து டூஷங் ரீச் பண்ணுறேன்னு கேட்க சீனியர் எல்லாமே உங்களோட கைடுனால தான் ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து ஸோ பில் டவரோட ஆன்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா வந்து 6 ஸ்டார் டூஷங்கில் வந்து இருக்க இடத்துல ஏன்னா அவங்களுக்கு கேவலமாக இல்லைடா இப்போ ரூல்ஸ் மாரிங்கன்னு கேட்க நீ ஏன்டா இதுக்குள்ளே வந்து லிட்டில் பில் மாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறான். லிட்டில் மான்ஸ்டரே வந்து மென்ஷன் பண்ணுறான் அந்த இடத்துல. ஏன்டா நீங்கள் ரூல்ஸை மீறும்போது நான் மட்டும் ரூல்ஸை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பி ஸோ இந்த இடத்துல வந்து பிளட் ஆக்ஸ்டென் எப்படி இருக்கப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்க. இந்த பேரை கேட்டு வந்து ரெட் பிளட் ஆக்ஸ் எக்ஸியோச்சன் இவன் உண்மையில இவன் தானா அப்படின்னு இதில் வந்து சோல்கான சரியான ஷாக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸியோச்சன் அவரும் சொல்கிறதுல ஆமாம் அவங்கள பார்த்து வந்து உண்மையிலேயே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா சரிப்பா நம்ம வந்து அப்புறம் வந்து பேசிக்கலாம். ஓகே சியோயான் நீ வந்து அந்த ஃப்ளேமை வந்து என்கிட்ட வந்து இப்போ கொடு அப்படின்ற கேட்க ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்கிற ஸோ இவர் ஆல்ரெடி என்ன வந்து ஒரு முறை வந்து ஹுன்மேஷிங் அவன்ட்டு வந்து காப்பாற்றிருக்காரு. கண்டிப்பாக இந்த சீனியர் வந்து நம்பலாம் இவர் எதுவும் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புறேன் அப்படின்ட்டு சீனியர் இருந்தாங்க அப்படின்ட்டு ஃப்ளேமை தூக்கி போட ஸோ இது வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஓல்டு ஃப்ராக் அவன் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா வந்துடான். பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த பில் டவரோட ஆன்செஸ்டர் அவனை வந்து ஸ்பேஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல வந்து டெலபோர்ட் பண்ணிடுறான். இதை பார்த்து வந்து 6 ஸ்டார் டூஷிங் அந்த லெவலில் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியுன்ற அவர் 6 ஸ்டார் டூஷன் தெரியுது இடத்துல. ஸோ இதில் வந்து வயசில் சொல்லுவான் அப்போ பில் டவருக்கு எதிராக இவ்வளோ விஷயம் பண்ணி வந்து அவங்கள எதுவும் பண்ண முடியாது காரணம் இப்படி ஒரு பவர்ஃபுல் ஃபைட்டர் அங்கே வந்து இருக்காங்க. ஸோ மற்ற கிளானில் கூட இந்த அளவுக்கு பீக் லெவலில் கிடையாது அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமை பார்த்தா வந்து எடுத்துடுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீ வந்து யாரை வேணா ஏமாற்றலாம் ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது டீமன் லோட்டஸ் ஃப்ளேம் அப்படின்ட்டு அவர் பார்த்தா அந்த ஃப்ளேம்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து உன்னை வாலண்டியராக நீயே உன்னை சீல் பண்ண அலோவ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஒன்றும் புரியல. ஸோ இப்போ நீயா வெளில வரையா இல்லை உன்னை வெளியே வர வைக்கவா அப்படின்ட்டு அந்த ஃப்ளேமை தூக்கி போட்டு அது மாதிரி ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாரு. உங்ககிட்ட நான் கடைசி சொல்கிறேன் ஒழுங்கு மரியாதை வெளியே வா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கு. அந்த ஃப்ளேம் பார்த்தோன்னா அதை ஒட்டச்சிக்கிட்டு வெளியே வந்து வருது. ஸோ இதை பார்த்தவொடனே தான் வந்து எல்லாருக்குமே புரியுது அந்த ஃப்ளேம் அதுவாக வாண்டடாகவே தான் சீலாக இருக்குது அதோட பவர் இன்னும் குறையலை அப்படின்ற விஷயம். இதை பார்த்து எல்லாருமே சரியான ஷாக்கில் இருக்கிற இடத்துல நீ யாரை வேணா ஏமாற்றலாம் ஆனால் வந்து என்னை ஏமாற்ற முடியாது. நீ போக போக உன்னோட கன்னிங்னஸ் அதிகமாக தான் போயிட்டுருக்கு உன்னை விட்டால் இங்கே எல்லாருமே வாழ முடியாத மாதிரி பண்ணிவிடுவான்னு கேட்க நீ ஏன்டா வந்து இங்கே வர லிட்டில் மான்ஸ்டர் அப்படின்ட்டு அந்த ஃப்ளேமை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கு தேவையில்லாமல் இதுக்குள்ளே வந்து வராதுன்ட்டு. ஸோ உள்ளே வந்து யாராலும் ஒவ்வொருத்தனாலும் வெளியே போக முடியாதா அப்படின்ட்டு அது என்ன பண்ணுதுன்னா வந்து ஹியூமன் ஃபேஸ்டு பப்பட்டை பார்த்தீங்கன்னா வந்து சமன் பண்ண ஆரம்பிக்குது. அது வந்து எர்த்து பப்பட் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான அந்த பப்பட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் வச்சுட்டு உங்கள் எல்லாருமே சாக போகிறேன்ட்டு எக்கச்சக்க அட்டாக் பண்ணேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து டாஜ் ஆகி தப்பிக்கிறாங்க அந்த பப்பர் கிட்டே இருந்து. திடீர்னு ஹீரோ கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சோல் வந்து அவங்க உடம்புல அப்படி வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது. ஸோ ஹீரோ ஒரு பக்கம் வந்து அவனோட கான்ஷியஸே போகிற மாதிரி இருக்கிறதுல ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா பிரதர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு கேட்க இல்லை எனக்கு வந்து ஒன்றும் ஆகலை நான் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வந்த சோல் யாருன்னு வந்து அவனுக்கு வந்து தெரியல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பப்பரை பார்த்தா எல்லாருமே விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இவர் அட்டாக் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு இந்த பில் டவரோட ஆன்சஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்து பில் ஆன்சஸ்ன்னு வச்சுக்கலாம் அவர் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து பப்பட்ட பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் வந்து பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து அடிக்க அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் பண்ண உங்களால் ஒருத்தங்க கூட வந்து வெளியே போக முடியாது அப்படின்ட்டு அதுவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா பில் ஆன்சஸை ஜஸ்ட் ஒரே துளி வாட்டர் ட்ராப்பை வர வச்சு அதை அட்டாக் பண்ண வருங்க. அதுக்கே அந்த பப்பட்டில் இருக்கிற எல்லா எனர்ஜியுமே போயிட்டு டெஸ்ட்ராய் ஆகிடும். அந்த பப்பட் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ஆகிடும். ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளேமை வந்து எவ்வளோ தைரியம்
தான் என் பப்பட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னுமே வந்து பவர்ஃபுல் அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ ஓகே, கடைசியாக வந்து என்னோட ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ண வேண்டிய நேரம்ட்டு அது ஒரு ஃபார்மேஷனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஃபார்மேஷன் தான் ஹெவன்லி ரிஃபைனிங் லோட்டஸ் ஃபார்மேஷன் அப்படின்றாங்க. ஏன்ஷியன் ஹெவன்லி ரிஃபைனிங் லோட்டஸ் ஃபார்மேஷன். அந்த ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஒரு ஃபார்மேஷன், கீழே ஒரு ஃபார்மேஷன், 2 பெரிய ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு. உங்கள் யாராலே இது கிட்ட தப்பிக்க முடியாதுடா அப்படின்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக அப்படியே வந்து கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துக்கிட்டு இருக்க. அது பண்ணுற வேலை இங்கே இருக்கிற ஸ்பேஸ் சேனல்ஸ் இது எல்லாத்தையுமே சீல் பண்ணுது. யாரும் தப்பிக்க முடியாத மாதிரி அந்த ஸ்பேஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து சீல் பண்ணிருக்கேன். ஸோ இதை பார்க்குற எல்லாரும் வந்து இல்லை அப்படின்ட்டு அந்த உன்கிளான அந்த எல்டரும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறப்ப பண்ண ஒன்றும் முடியல. ஸோ அதனால இப்போ தான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணது ஹெவன்லி டீமன் லோட்டஸ் சைட். அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வச்சிருந்தாரு. அவர் கிரியேட் பண்ண ஃபார்மேஷன் தான். இந்த ஃபார்மேஷன் வெளியே போகிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். நான் கண்டிப்பாக நம்ம உயிரோடு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க அந்த ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அந்த ஃப்ளேம் அதனோட பப்பட்டாவே மாற்றிடுச்சு. இருக்கிற எல்லாரையும் வந்து இப்படி தான் பப்பட்டா மாற்றப்போகுதுன்னு புரியுது. ஸோ இதில் வந்து பில்லான்சர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த ஃபார்மேஷன் 2 பகுதியில் வந்து பிரியும். ஸோ மேலே இருக்கிற பகுதி நாங்கள் பார்த்துக்கிறோம், கீழே இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு 2 டீமாக பிரிஞ்சு இந்த ஃபார்மேஷன் உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ பில் ஆன்சிஸ்டர் அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாம் போய் திடீர்னு ஹீரோ உள்ள அந்த சோல் திரும்ப வருது. அதுவும் வந்து பேசுறதுல ஸோ இந்த மாதிரி தம்பி உங்கள்கிட்ட வந்து உடம்பு மட்டும் வந்து கொஞ்ச நேரம் வந்து கடனாக கூட நான் கொஞ்ச நேரம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீ வந்து கவலைப்படுத்தவரை இங்கே இருக்கிற உயிரை வந்து நான் வந்து காப்பாற்றுறேன். எல்லாரும் உயிரையும் நீ கொடுக்கலன்னா வந்து எல்லாரும் ஒருத்தரும் உயிரோட போக முடியாது அப்படின்ட்டு அதுவும் சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா இவங்க பார்த்தா 2 பக்கமாக அவங்களோட பவர்ஃபுல்லான எல்லா அட்டாக யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த ஹெவன்லி டிவைன் ரிஃபைனிங் ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா வந்து லோட்டஸ் ஃபார்மேஷனை உடைக்கலான்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்க என்ன தான் அட்டாக் பண்ணாலும் அந்த ஃபார்மேஷன் உடையிற மாதிரியே தெரியல. அவங்கள பார்த்து அவங்க ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த சோல் திரும்ப பேசுனதில்ல. நீ மட்டும் உடம்ப தரலனா இங்கே இருக்கிற ஒருத்தன் கூட இன்னைக்கு இங்கேருந்து உயிரோடு போக முடியாது. மொத்த பேர் கொத்தா அந்த ஃப்ளேம் வந்து அழிச்சிடும். நடக்கிறது நீயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யாராலையும் முடியாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் குறையிறத பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து நகரக்கூட முடியல. அந்த கொட்டூரமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்குதுல அவனை சிரிச்சிட்டு அந்த ஃப்ளேம் இடத்துல எல்லாருமே என்னோட ஸ்லேவாக மாற போறீங்க, நீங்கள் எல்லாருமே சாக போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சோல் ஹீரோக்குள்ள சோலை வந்துட்டு தம்பி சீக்கிரம்டா எது வந்தாலும் சீக்கிரம் முடிவு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அதிலிருந்து ஃபார்மேஷன் கம்ப்ளீட்டே ஒரு லோட்டஸ் வந்து 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அமுக்க ட்ரை பண்ணுறது சீக்கிரன்ற அவ்வளோதான்டா முடிஞ்சுலாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த 2 லோட்டஸும் கிட்ட நெருங்கிட்டு வந்து க்ளோஸே ஆயிடுச்சு. ஹீரோவை நமக்கு கொடுக்கறதுக்குள்ள அவ்வளோதான்டா முடிச்சுன்னு அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் ஒன்று நடக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சுட்டு இருக்குதுன்னா ஃபைனலாக முடிச்சு இந்த டைம் இங்கிட்ட வந்து பவர்ஃபுல்லான ஸ்லேவ்ஸ் நிறைய ஸ்லேவ்ஸ் கிடச்சிது. இதுக்கப்புறம் என்ன யாராலும் எதுவும் பண்ண முடியாது, நான் இனிமேல் பவர்ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்னு அதுவும் வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கு. கெவன் எர்த்தால யாராலையும் கொல்ல முடியாதோண்டா நான் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல திரும்பி திட்டிலும் அதுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற யாருமே பப்பர்ஸாக இல்லை, நார்மலாக தான் வந்து இருக்கணும். எப்படா யாராவது டெஸ்ட்ராய் பண்ணுறது இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படி இந்த ஃபார்மேஷன் வந்து ஒட்டையாமிச்சு அப்படின்ட்டு அவனை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சோல் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அவனை வந்து கொடுத்துருப்பான். அவனோட அப்பீரன்ஸ் மாதிரி அந்த சோலோட அப்பீரன்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் தெரிய ஆரம்பிக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து டீமன் லோட்டஸ் சைட் கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரானது. ஸோ அதில் இது எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமை ப்ராசஸ் பண்ண கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பில் ஆன்சிஸ்டர் அது வந்து அந்த ஃப்ளேம் இல்லை, அது அந்த டீமன் லோட்டஸ் செயின்ட் அவரோட வந்து ப்ரொஜெக்ஷன் எப்படியும் வந்து அவருக்குள்ள கொண்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹீரோ பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள இருக்கிறவர் வந்து பேச ஆரம்பிக்கிற அந்த செயின்ட் இந்த இடத்துல லோட்டஸ் செயின்ட், என்னப்பா லிட்டில் டீமன் எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அந்த ஃப்ளேமும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் நம்ம விரண்டு போயிட்டு 2 பேரும் நேராக பார்க்குறதோட இந்த ஒரு எபிசோட முடிகிறாங்க. ஸோ அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட கமெண்ட்ஸை வந்து தந்துட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோட் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நமக்கு வந்து ஈவான்ற ஒரு புது ஃப்ளேம் வந்து பிறந்திருக்கும். அது வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் வந்து போட்டிருப்பேன். வாட்ஸ்அப் சேனலில் இல்லாதவங்களும் நான் லிங்க் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேஜ்லேயே வந்து இருக்கும். ஸோ இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்து ஏதாவது எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண விருப்பமுடைய நபர்கள், அப்புறம் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் போடுவீங்களா, நீங்கள் வந்து அதில் 50 ரூபா 30 ரூபா கட்டி மெம்பர்ஷிப் போடுறது யூடியூப்கார கண்டிப்பாக கமிஷன் அடிச்சிடும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாக அந்த கியூஆரை சென்ட் பண்ணி எனக்கே வந்து சென்ட் பண்ணிடலாம். எனக்குமே வந்து ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ கஸ். ஈவன் 5 ரூபி 10 ரூபி எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து ஹெல்ப்பாக தான் இருக்கும். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்புறம் நான் ஊருக்கு போக உள்ளதுனா அந்த எலெக்ஷனுக்கு ஊருக்கு போக உள்ளதால் அங்கே போய் டவர் எப்படி கிடைக்கும்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன்.